மலைக்கு மேல இருக்கிற இந்த ஜட்டாயுங்கிற ஈகிளை பக்கம் தான் நண்பர்களே வந்தோம். வணக்கம் நண்பர்களே. வர்க்கலாவில் 2வது நாள் அதுவுமே எங்கள் காடியை பெட்டேன்னு ஸ்ட்ரைட்டாக ஜட்டாயு ஹெட் சென்டர் போயிட்டோம். ஒரு 1 hour ட்ராவல் வர்க்கலா வந்து அங்கே போயிட்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்க்கு ஒரு 30 ரூபா, அப்புறம் என்ட்ரி டிக்கெட் ஒரு 300 ரூபா. கேபிள் கார் ஆப்ரேஷனில் இருந்தால் 585 ரூபா சம்திங் வரும். நாங்கள் போகிற டயத்தில் கேபிள் கார் ஆப்ரேஷன் இல்லை, நடந்து தான் போக வேண்டியதாக இருந்தது. சரின்னு டிக்கெட்டை போட்டு நடக்க ஆரம்பித்தோம். இந்த ஜட்டாயு ஈகிளோட கதை வந்து ராமாயணத்தில் வர ஒரு பாட்டா நண்பர்களே. சீதாவை ராவணன் கடத்திட்டு போகும்போது ஜட்டாயுங்கிற ஈகிள் சண்டை போட்டு பிரேவா டெத் ஆனதுனால அதை ஹானர் பண்ற விதமா இது கட்டப்பட்டதா சொல்றாங்க. இந்த ஈகிள் வந்து 200 ஃபீட் லாங்கு, 150 ஃபீட் வைடு, 70 ஃபீட் ஹைட்டா நண்பர்கள். இந்த ஜட்டாயு ஹெட் சென்டர்ல கிட்டத்தட்ட 826 படி. அது என்னமோ தெரியல, ரீசெண்ட் டேஸ்ல நிறைய அந்த ட்ரெக்கிங் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்க நிறைய படி ஏறி இறங்குறதுனால வழி அவ்வளவா தெரியல. அப்படியோ ஏறிட்டோம். போற வழியில நிறைய காட்சிகளை பார்த்துக்கிட்டே ஏறிட்டு இருந்தோம். அப்பதான் பார்த்தோம் இந்த தாத்தா மங்கி கூட மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க ஒரு குட்டியா ஒரு டெம்பிள் கூட இருக்கான். நாங்க போன டயத்துல க்ளோஸ் ஆகிருந்தது. கேரளாவில் ஒன் ஆஃப் த சென்டர் அட்ராக்ஷன் பாயிண்ட் இது. மறுபடியும் 876 ஸ்டெப்பான் கூட வந்த நண்பர்கள்லாம் புலம்பிட்டு இருந்தாங்க. அப்போன்னு பார்த்து நல்ல வேலை இந்த கேபிள் காரை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். சரின்ட்டு கேபிள் கார் சென்டருக்கு போயிட்டோம். அங்க பெர் ஹெட்டுக்கு 150 சம்திங் டிக்கெட் வந்தது. கேபிள் கார் போற வழியில பாதியில நிப்பாட்டி கிட்டத்தட்ட ஒரு 80லேருந்து 100 ஃபீட் இருக்கும் நண்பர்களே. அவ்வளோ காத்து அடிக்குது. எங்களுக்கு என்ன ஆட்டம் கண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கும் போது சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தோம். அப்பன்னு பார்த்தா அங்க ஒரு ஹெலிபேட் இருந்தது. இப்போ ஆப்ரேஷன்ல இல்லை போல. அதுக்கப்புறம் ஒரு வழியா கீழே இறங்கிட்டோம்.